வணக்கம். இன்று முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனுடைய பிறந்த நாள். புரட்டாசி அவிட்டம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த பாண்டிய நாட்டை மீட்டு உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான முதற்படியை வைத்தவன் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன்னு அவனை பற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மன்னன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்பட்டு கிளம்பும்போது மிக கடுமையான போரை சோழ நாட்டின் மீது தொடுத்தான். அங்கு வழியில் இருந்த மண்டபங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டன. கடுமையான போர் நடந்தது, பல இடங்களில் நடந்தது. அப்படி பல மண்டபங்கள் இடித்தபோது திருச்சிக்கு அருகில் உறையூரில் அந்த காவிரி ஆற்றங்கரையில் ஒரு மண்டபம் இருந்தது, 16 கால் மண்டபம். அந்த மண்டபத்தை அவனுடைய வீரர்கள் இடிக்க போகிறாங்க. அப்போது அவனிடம் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, சங்ககால இலக்கியம் பட்டினப்பாலை அப்படின்ற இலக்கியம், அது சோழன் கரிகாலன் மீது பாடப்பட்டது. உருத்திரங்கண்ணனார் அப்படின்ற புலவர் அந்த பாட்டை பாடினார். அது அரங்கேற்றப்பட்ட இடம் அந்த 16 கால் மண்டபம். அதை கேட்டு கரிகாலன் அந்த புலவருக்கே அந்த 16 கால் மண்டபத்தை கொடுத்து விட்டான் அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. இந்த செய்தியை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கேட்ட உடனே என்ன சொல்கிறான்னா, நிறுத்துங்க எப்படின்னு அதை இடிக்க போனவர்களை தடுத்து நிறுத்தி அந்த மண்டபத்தை அப்படியே விட்டுவிட்டான். சோழ நாட்டின் மீது கடுமையான போரை தொடுக்கிறான். அங்குள்ள பல இடங்களை அவனுடைய வீரர்கள் இடிக்கின்றனர். சோழ மன்னர்களுடைய முன்னோடியான கரிகாலனின் புகழ்பாடும் நூல் பட்டினப்பாலை, அதை எழுதிய இடம் இந்த 16 கால் மண்டபம். இருந்தாலும் அது தமிழுக்கு செய்கின்ற மரியாதை என்ற காரணத்தால், பட்டினப்பாலை என்னும் சங்ககால நூலுக்கு செய்கின்ற மரியாதை என்ற காரணத்தால் அந்த மண்டபத்தை இடிப்பது தவறு என்ற காரணத்தால் அதை இடிக்காமல் அவன் விட்டுவிடுகிறான். இது வரலாறு. அது அங்கே ஒரு கல்வெட்டிலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே அப்படின்னா, திருவள்ளரை அப்படின்ற கோயில் கல்வெட்டில். அந்த பாடல் என்னன்னா, வெறியார் தவள தொடை செயமாறன் வெகுண்டதொன்றும் அறியாத செம்பியன் காவிரி நாட்டில் அரமியத்து பரியாத தூணில்லை கண்ணன் செய் பட்டின பாலைக்கன்று நெறியால் விடும் தூண் 16மே அங்கு நின்றனவே. அதாவது வெகுண்ட மாறன், கோபத்துடன் கூடிய மாரவர்மன் சுந்தரபாண்டியன் செம்பியன் காவிரி நாட்டில், சோழ நாட்டில் பரியாத தூணில்லை, எல்லா மண்டபங்களையும் இடித்து விட்டான். ஆனால் கண்ணன் செய் பட்டினப்பாலை, அதாவது உருத்திரங்கண்ணனார் எழுதிய அந்த பட்டினப்பாலை என்ற நூல் அரங்கேறிய இடம் என்பதால் அந்த 16 தூண்கள் கொண்ட மண்டபத்தை விட்டுவிட்டான் அப்படின்றது தான் இந்த பாடல் சொல்லும் செய்தி. பாண்டியர்கள் எப்பொழுதுமே தமிழை போற்றியவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.